ஹாய் கைஸ், நம்ம தமிழ் கட்சி வில்லா சகால எபிசோட் 41 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது ரொம்ப வேகமா இருக்கான். இது வரைக்கும் நான் சண்டை போட்டதுல இவன் ரொம்ப வேகமா இருக்கான். ஊத்தினே வேகம் தான், அதோட வேகம் போடுது. ஒரு அடி விட்டானே. அவனோட வாள் சும்மா சொல்லக்கூடாது. அந்த வாள் அவரு ரொம்ப நல்லாவே பயன்படுத்துறாரு. ஒரு குறுவால் போகக்கூடிய இடத்துல கூட அந்த வாளை கொண்டு போறாரு. வலை இது பயங்கரமா. இவனாலைக்கு எப்படி முடிச்சது? கையில எந்த ஆயுதமும் இல்லையே. நான் மிக்லாகாட சேர்ந்த வீர. வாழ்க்கையில இவன் எந்த நல்ல விஷயத்தையும் பார்த்திருக்க மாட்டான். நிச்சயம் இருக்காது, அதுக்கு வாய்ப்பே இருக்காது. இவனை சுத்தி அப்படி எந்த மாதிரியான அரக்கர்கள் இருப்பாங்கன்னு தெரியல. அரக்கனுக்கே அரக்கம் வந்தான் தான். ஏன் வேகம் பாத்தியா? கத்தியே இல்லாம இவனை அடிச்சு விழுத்திட வேண்டியதான். தடுத்து பாரு. சண்டை போடுறாங்க, மாஸ் பண்றாங்க. விழுற அளவுக்கு கீறு போட்டான். ஈக்குவலா இருக்காங்க ரெண்டு பேரும் எனக்கு தெரிஞ்சு. போர் வீரன் எதுக்காக வயலை பாதுகாக்கணும்? இவ்வளவு திறமை உள்ளவன் எப்படி இங்க அடிமையா வந்து சேர்ந்தான்? இப்போ இத பத்தி யோசிக்க கூடாது. அவன் நம்மள கணிக்கிற மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது. அதுக்கு பதிலானா மயிர் இலைதான் கட் ஆகுது. வாழையும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா வீசுறான். இந்த வயல்ல அறுப்பாங்களோ ஒரு கத்தி, அந்த மாதிரியே இருக்கு. மேல டக்கா கீழே டக்கானே கண்டுபிடிக்க முடியல, அந்த மாதிரி வீசுறான். இவன் என்ன ஏமாத்திட்டான். வாங்குது மூச்சு வாங்குது. இன்னும் ரெண்டு பார்த்தா அப்படியே நிக்கிறா. என்னடா நடக்குதுங்கன்னு பாப்பாங்க. பக்கத்துல தயவு செஞ்சு அவரை கொன்னிடாதீங்க. அவரை இங்க இருந்து போக விடுங்க. நினைக்கிறேன். நீ ரொம்ப சுயநலம் பிடிச்சவளா நடந்துக்காத ஹெரனேட். இவ என்னுடைய ஆட்களை 5 பேரை கொலை பண்ணிருக்கான். மன்னிக்க முடியாது. நீ இழந்த ஆளுங்களுக்கு ஈடு கட்ட உனக்கு நான் என்ன வேணாலும் கொடுக்கறேன், சரியா? ஏன்னா என் நிலத்தை கூட வித்து அந்த பெருசு பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது இது. உனக்கு மட்டும் தான் உயிர். அவங்க ஆட்களும் மிகப்பெரிய முட்டாளுங்க. நாங்க எங்கேயோ செஞ்ச தவறுக்காக இது வரைக்கும் எங்க சொந்த பேரை கூட பயன்படுத்த முடியல. அதுக்காக நாங்க சாகர்தா சரின்னு உங்களுக்கு படுதா? அது என் காண்டருடைய உயிரை மட்டும் பெருசா நினைக்கிறீங்க? சொல்லுங்க. இவனால என்னுடைய ஆட்கள் 5 பேரோட உயிர் போயிருக்கு. அவங்கள விட இவன் உயிர் பெருசா என்ன? சொல்லுங்க தார்ஃபின், ஹெரனேட். எதனால இவனுக்கு மட்டும் மதிப்பு அதிகம்? ஏன்னா உங்க பக்கம் நியாயம் இல்லை. எல்லாரோட உயிரும் ஒண்ணுதான். அதனால வேண்டாம். ஒரு உயிருக்கு இன்னொரு உயிரை எடுத்துதான் கடனை தீர்க்க முடியும். என்ன புரிஞ்சுதா?
இல்லை நுனி மட்டும் பட்ட மாதிரி தானே இருக்கு. ஷார்ப்பாக இருக்குமே, அது இறங்கி இருக்குமே, இறங்கிடுச்சு. ஓப்பா. வாலே வளைவு தானே அது. கரெக்டாக நெஞ்சிலே குத்திருக்கான். இன்னும் சண்டை போட ஆசைப்படுறியா? கார்டருக்காக பழி வாங்க போறியா? என்ன ஐரனேட் கார்டனுடைய கட்டளை அவுத்தது நீதானே? உண்மையை சொல்லு. உங்க 2 பேருக்கும் அதுக்கான தண்டனை கிடைச்சே தீரும். முதலாளி வர வரைக்கும் உங்க 2 பேரை நான் கட்டிதான் வைக்க போறேன். சாவலியா? எப்படிடா? என்ன எவ்வளோ அடிபட்டு இவ்வளோ ஆழமா போய் குத்துச்சு. ஐயோ, கதவி முடிச்சிருவான் போலயே. என்ன சொன்னான், வெறி பிடிச்சிருக்கிறான் அவன். கார்டர் வேண்டாம், நிறுத்து. ஏற்கனவே அடிபட்ட உடம்பு இது. கார்டர், கடவுள், இவர் ரொம்ப பலசாலியா இருக்கான். பாறை மாதிரி கார்டர், இவ்வளோ வீக்காக இருக்க டைம்ல எப்படிங்க இவ்வளோ பண்ண முடியும்? அவனை விடு, அவனை விடு. தூக்கில் மாட்டின மாதிரி. நம்ம வீட்டுக்கு போலாம். கார்டர் அவரை விட்டுடு. பொண்டாட்டி பேச்சு மட்டும்தான் கேட்பாங்க. இனிமே யாரும் நம்மள தடுக்க மாட்டாங்க. நாம நம்ம பையன் கிட்ட போய் நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம். நீ வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். ஸ்னேக்கு போச்சு, அவ்வளோதான். உயிருக்கு உயிர் தான் எடுக்கணும்னு இப்போ அவன் உயிரும் போச்சு. இல்லை, ஸ்னேக் போன மாதிரி தெரியல, மயக்கத்தில் தான் இருக்கான். இவ்வளோ நெரிச்சப்புறம் எப்படிப்பா பார்ப்போம். ஹஜாட்டி, என் பையன் எங்க இருக்கா? வயிற்றுலாம் இருக்கு. அவன் எங்க? உயிரோடு இருப்பானானே தெரியலையே இவன். கஷ்டம் இல்லை, ஏற்கனவே பட்ட காயமே ஒன்றும் வரல. உன் சகோதரனோட நம்ம பையன் பீர்கால பாதுகாப்பா இருக்கான். சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் அவனை அங்க அனுப்பி வச்சுட்டேன். போய் சொல்கிறான், சாவமா நிம்மதியாக சாப்பிட்டேன். என் சகோதரன் எனக்கு எப்பவுமே நிறைய உதவி பண்ணியிருக்கான். ஆல்ரெடி ஒரு பையன் இருக்குன்னு நினைக்கிறேன். விதமா ஹஜாட்டியை பார்க்கும்போது அவனுக்கு ஏதாவது நான் வாங்கிட்டு போகணும். தம்பி, இது உங்க வண்டியா? தப்பா எடுத்துக்காம நீங்க உங்க வண்டிக்கு எனக்கு கடனா கொடுக்க முடியுமா? இல்ல, அது வண்டி எனக்கு சொந்தமானது. நீ அதை தாராளமா எடுத்துட்டு போலாம். புரியுதா கார்டர்? மரியாதை இல்லாம இங்கிருந்து பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. பெரியவரே, உங்களோட பேர் என்ன? என் பேரு சிவேரிக்கல். நீங்க கிளம்புங்க, உங்களோட வீட்டுக்கு நீங்க போங்க. ரொம்ப நன்றி செவேரிக்கல் ஐயா. ஈனார் நிலமை தார்ஃபின், உனக்கும் ஈனாருக்கும் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. இங்க பாரு அருணேட், இது முட்டாள்தனம். கார்டருக்கு ஏற்கனவே அவரு போகிற வழியே செத்துருவான் கண்டிப்பாக.
பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். எங்களை இங்கிருந்து அனுப்பி வைங்க. சந்தோஷமா அது இருக்கட்டும்ல, அதான் போகிறோன்றது அது. சந்தோஷமாக அந்த உயிர் போட்டோன்னு நினைக்கிறேன். என் பொண்டாட்டியும் குழந்தையும் காப்பாற்றிட்டு இந்த திருப்தியோட போட்டோன்னு நினைக்கிறேன். செத்துட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப குளிருது. என்னோட மூளையே உறைஞ்சு போற மாதிரி இருக்கு. இறந்துட்டேன். பாவம் இல்ல எல்லாரும். கடவுள் கூட இவங்களை பார்த்துக்காம விட்டுட்டாரு. ஐயோ பாவம் ஓ, இவங்க. சொர்க்கத்துக்கு போன மாதிரியா? அதான் லேஸ் ஆயிடுச்சுன்றாங்க, அதுலேயே போயிடுச்சுன்னா
கொஞ்சம் இரு. பணமும் பெருமையுமா? கார்டர், எஜாட்டிக்கு இப்ப என்ன வயசு இருக்கும்? ஒரு 8 இல்ல ஒரு 9 வயசு, இல்ல அதை விட அதிகமா? 6 வயசு. என்ன மன்னிச்சிரு. இவ்வளவு நாளா அடிமையா இருந்ததுல எனக்கு காலம் போனதே தெரியல. 6 வயசு, நம்பவே முடியல. வெக்கமா இருக்கு. அவன் வளர்ற காலத்துல அவன் பக்கத்துல இல்லாம போயிட்டேன். நான் அவனை கடைசியா பார்த்தப்ப அவனுக்கு 1 வயசுதான் இருக்கும். வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? இவ்வளவு வருஷத்துல அவன் நம்மளெல்லாம் மறந்தே போயிருப்பான் இல்ல? அவன் என்னோட பிள்ளையாச்சு. நிச்சயமா அவன் என்ன மாதிரியே பெரிய குறும்புக்காரனா தான் இருப்பான். குதிரை வால்ல நெருப்பு வச்சு விளையாடிட்டு இருப்பான் பாரு. என்ன சொல்றீங்க? குழந்தையா இருக்கும்போது இதெல்லாம் பண்ணீங்களா? சின்ன வயசுல நான் நிறைய குறும்பு பண்ணிருக்கேன். அவன் வளர்ந்த உடனேயே போருக்கு போகணும், வீரனாகணும், சாகசம் செய்யணும்னு கேட்பான். நிச்சயம் கேட்பான். அவன் கேட்டாலும் நிச்சயம் நான் அனுமதிக்க மாட்டேன். கார்டர், ஒண்ணும் இல்ல, நீ கவலைப்படாத. எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு. எனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை. ஆமா, நாங்க எல்லாரும் முடிவெடுத்துட்டோம். ஆமா, கிராம மக்களோட வாழ்க்கையும் சுலபமா இருக்கும். அப்படின்னா உன்னுடைய குடும்பம் அவங்கள விட்டுட்டு உன்னால வர முடியுமா? முடிவு. கிராமத்து மக்கள் நலனுக்காக. சரி, நான் வரேன். நம்ம போலாம். சரி வா, எல்லாரும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ சீக்கிரமா வந்துரு. இந்த குற்ற உணர்ச்சி தான் உனக்கு கொல்லாமல் கொண்டு தருவாங்க. Arneid. Hey, Jati. மன்னிப்பு கேட்பானா? இனிமேல் நான் உங்களை விட்டுட்டு எங்கேயோ இனிமேல் போக மாட்டேன். Arneid.
பையன்கிட்ட பேசுகிற மாதிரி. அஜய்டி, வீட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன் கார்டர். கார்டர், இவனையும் பிடிச்சின்னு போயிடுவாங்க. அதாவது இந்த எபிசோடில் பார்க்குறப்போ ஒரு சாமானிய மனுஷன் வந்து தான் பொண்டாட்டி குழந்தைக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவான், எவ்வளோ தூரம் போராடுவான்றதை காட்டுச்சு. எனக்கு ஆர்டர் பார்க்குறப்போ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சாமானிய மனுஷன் இதுக்கு மேலே என்ன ஆசைப்படும்? அவனுடைய குற்ற உணர்ச்சி அது. அன்னைக்கு மட்டும் நான் அன்னைக்கு அந்த ஒரு வார்த்தை நோன்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லி தான் முடிஞ்சிருக்கும். வர்றேன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை இவ்வளோ தூரம் என் ஃபேமிலியே போச்சு, எல்லாம் போச்சுன்ற அந்த குற்ற உணர்ச்சி தான் இவ்வளோ தூரம் அவனை இது பண்ணிச்சு. ஆனால் அன்னையிடம் பார்த்தீங்கன்னா அந்த போகிற சமயமாவது குற்ற உணர்ச்சி இல்லாமல் நிம்மதியாக அந்த உயிர் போட்டோம். போகுதுன்னு தெரிஞ்சிச்சு, அவள் உணர்ந்துட்டான். அட்லீஸ்ட் அப்பயாவது நிம்மதியாக போட்டோம், பையன் வந்து நான் வேறு இடத்துல விட்டுருக்கேன். ஏன்னா இப்போ எங்கே ஏதுன்னு கேட்பான். சப்போஸ் இவங்க கொண்டுட்டாங்கன்னு சொல்லியிருந்தா இப்போ திரும்ப என்னை இவங்க எல்லாரையும் கொல்றதுக்கு நேரம் போராடி இருப்பான், வெறியாக இருப்பான், இன்னும் குற்ற உணர்ச்சி ஆகி வேதனைப்பட்டு செத்துருப்பான். அது வேணான்றதுக்காக வா போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே எடுத்துகிட்டு போனோம். ஒரு மாதிரி மெல்ட் ஆயிடுச்சு. இந்த எபிசோடே ஒரு மாதிரி ரொம்ப ஆழமாக இருந்துச்சு, ரொம்ப டீப்பாக இருந்தது. அந்த ஃபீல் வந்து பார்த்தா தாங்க அது உணர்ந்தால் தான் புரியும். அது வார்த்தையெல்லாம் சொல்லவே முடியல. அதான் பதில் பண்ணுறன்ற பேரில் வாழ்க்கையும் வாழாமல் அந்த பையனும் பாவம் அவனும் இல்லாமல் போய் இது மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ நம்ம ஸ்னேக்கை சொல்கிற இந்த மாதிரி பிரித்து கூட்டு வந்துட்டு நீ என்னடா அப்புறம் 5 உயிரை பற்றி பெருசாக பேசுகிற அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனால் இவங்க நல்லா இருக்கும்போதும் போர் சண்டைன்னு போயிட்டு இருக்கிற குடும்பத்தையும் மிஸ் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. அப்படி என்னன்னு சொல்கிறது? ஆனால் ஸ்னேக்கை திரும்ப எழுந்து அட்டாக் பண்ணணும்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. செம்ம ஷாக்கிங் அது. அது இல்லாமல் ஸ்னேக் பார்க்கறதுக்கு பாவமாக இருந்துச்சு அந்த டைமில். ஏன்னா பெருசாக வந்து நெகட்டிவாக நம்ம எதுவும் பார்க்கல, இங்கேயே சுற்றிட்டு இப்படி தான் இருந்தான். ஆனாலும் அந்த இது நடக்கும்போது இல்லை ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவனும் அந்த 5 உயிரை பெருசாக பார்த்தான், அது மதிக்கிறான். ஸோ அதுவும் எனக்கு பிடிச்சிருந்தது தான். ஆனாலும் எல்லா உயிரும் ஒன்று தானே அப்படிங்கிற மாதிரி, ஏன் உயிர் நீ இவங்க ஒரு பக்கம், அவங்க உயிர்னு அவங்க ஒரு பக்கம், இப்படி பிரித்து தான் இங்கே சண்டை வந்துட்டு இருக்கிறது. ஸோ ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்தது அதுவும். அதை ஸ்னேக்கும் புலம்ப ஆரம்பிச்சிட்டேன். எங்களோட பேர் கூட வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நாங்கள் ஒரு தப்பு செஞ்சிட்டோன்றதுக்காக அதுக்காக எங்களை போட்டு இங்கே வச்சு எங்களையும் வாட்டி வதைக்கிறீங்க. அதுக்காக நாங்கள் என்ன இப்படி செத்துணுமா, ஆள் ட்ரெஸ் இல்லாமல் காரணம் இல்லாமல் எங்கள் உயிர் போகணுமா, நாங்கள் செஞ்ச ஒரு தப்புக்குன்னா இப்போ ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. அதனால் இவங்களும் சூழ்நிலை காரணமாக தான் இங்கே இப்படி இருக்காங்கன்றதும் புரியுது. அவன் தரப்புல இருந்து அவன் பேசுகிறான், அதெல்லாம் ஓகே தான். பட் அநியாயம்னு பார்த்தா இப்போ நீங்கள் பண்ணுறதா இப்போ உங்களுக்கு நடக்கிறப்போ தெரியுது இல்லை எங்களுக்கு அநியாயம் நடந்துச்சு, திரும்ப அதே தானே நீங்களும் பண்ணுறீங்கன்றப்போ ஸ்டாப் பண்ணலாமேன்றது இது தான். நினச்சா ஸ்டாப் பண்ணி அழகாக எப்படியோ மாற்றி கொண்டு போய் சூப்பராக முடிச்சிருக்கலாம். ஆனாலும் முடிக்க மாட்டேன், நின்று தான் இந்த அளவுக்கு ஆச்சு. ஸோ ஸ்னேக்கும் உனக்கு தெரியும் இந்த மாதிரி பண்ணால் எப்படி வலிக்குது, எப்படி நம்ம நிற்கிறோன்றது உங்களுக்கு தெரியும். அதில் நம்ம இன்னொருத்தருக்கு வயசானவருக்கு அவருக்கு இன்றைக்கி தோணிச்சுலே இத்தனை நாள் பண்ண பாவத்துக்கு இது பரிகாரமாக இருக்கட்டும், அந்த மாதிரி நம்ம செஞ்ச பாவத்துக்கு இது ஒரு பரிகாரமாக இருந்துட்டு போட்டோமேன்னு மாறல தான் அந்த ரத்த சூடு. அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அது
புரியறதுக்கு ரொம்ப லேட் ஆகுன்றது தான். ஆனாலும் இவங்க சொல்கிற மாதிரி நான் அதை எதிர்பார்க்கல. காட்ரு வந்து அப்பயும் ஏற்கனவே சாவர நிலைமையில தான் இருக்கும். அப்பயும் எழுந்து ஸ்னேக் அந்த பிடிப்பான்லாம் எதிர்பார்க்கல. தோர்ஃபின்லாம் ஒன்றுமே பண்ண முடியல. ம். கல்லு மாதிரி இருக்கிறான். இவன் என்னடா கையெழுத்து பார்க்குறான், ஒன்றுமே வேலைக்கு ஆகல. அவங்க ஒய்ஃப் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு மட்டும்தான் மூளைக்கு ஏறுது, வேறு எதுவுமே இல்லை. இவ்வளோ பட்டு இவ்வளோ அடிபட்டு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கானா, அப்போ இயல்பாக இருந்தால் யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருப்பான்ட்டு. எனக்கு தோர்கில் தான் ஞாபகம் வரான். அவனை மாதிரி இருந்திருப்பான் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதான் காடார் ரொம்ப பவர்ஃபுல் தான் நினைக்கிறேன் அவங்கெல்லாம். பார்த்தாலே தெரியுது. ஏன்னா அவங்களே சொல்கிறாங்களே இவங்களே எப்போத்தாலும் இப்படி இருக்கணுமான்றது அப்போவே தெரிஞ்சிச்சு. ரொம்ப பவர்ஃபுல்லான ஆட்கள் தான் போல. ஏன்னா இவ்வளோ கத்தி குத்து வாங்கி அவன் போராடுறான்னா எப்படி இருந்த ஒரு போர்க்காலத்தில் இவன மாதிரி ஆள்லாம் முன்னாடி இருந்தால் எப்படி இருக்க யோசிச்சு பாருங்க. பயங்கரமாக இருந்திருக்கும். பட் அன்னைக்கு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்திருந்தால் அது ஆயிருக்காது. இப்படி வந்து தான் இது ஆயிடுச்சுன்றதுனால தான் அவ்வளோ வெறுப்பு, அவ்வளோ கில்ட்டி ஃபீல். அவன் இப்படி வெறி பிடிச்சி அப்படி கொல்ற அளவுக்குன்னா அவ்வளோ வெறி. என் பொண்டாட்டி நான் பார்த்துனேன், என் பிள்ளைய பார்க்கணும், இப்பயாவது நான் அவங்களை காத்தணுன்ற அந்த முனைப்பு தான் அது நல்லாவே புரிஞ்சது. ஆனால் கடைசி டைமில் கூட ரொம்ப தைரியமாக பேசுகிறான் ஒய்ஃப் கிட்ட. அது ரொம்ப பிடிச்சிருந்து. இவ்வளோ விஷயம் அவன் உடம்புல இருக்குது, அவன் சாவான்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனாலும் அந்த டைமில் எதுவுமே காட்டாமல் ஒய்ஃபுக்கு ஏற்ற மாதிரி பேசுனது, இனிமேல் உன்னை விட்டு போக மாட்டேன்னு கடைசி நிமிஷத்தில் சொல்லும்போது ஒரு மாதிரியாக இருந்தது. அது ஒய்ஃப் நல்லா புரிஞ்சுக்கிட்டா. அவள் எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவனுக்காக அவளுக்குள்ளே எவ்வளோ வலி இருக்குது, குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்குது, இதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் அப்பயும் எல்லா வேதனையும் மறைச்சிக்கிட்டு அவனுக்காக நடித்தா. அவ்வளோதான், வேறு என்ன சொல்கிறது. நிம்மதியாக போட்டான் அந்த ஆத்மான்றது. வாழும் போது அவன் நரகத்தை பார்த்துட்டான். ஸோ சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்த மாதிரி தான் அவங்க பையன்கிட்ட போய் சேர்ந்த மாதிரி முடித்தாங்க. ஆனால் அப்போ எல்லாருமே ஆண்கள் வந்து அவங்களோட ஈகோ அவங்களோட ஃபைட்டை பற்றி மட்டும்தான் யோசிச்சு, ஒருத்தர் கூட வந்து பொண்ணோட இந்த ஃபீலிங்ஸோ மனசோ யாருமே அந்த காலத்தில் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஈகோ தான். அதான் பொண்ணுங்க மனசை வந்து ரொம்ப ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் வந்து ஈனார் தான். அவனும் ஓரளவுக்கு அந்த பொண்ணுங்க விஷயத்தில் கொஞ்சம் மென்மையாக நடந்துக்கிட்டான். அதேமாதிரி காட்டுறோம் ஃபஸ்ட்டு அப்படி இருந்தான். இப்போ தான் அவனுக்கு வந்து அந்த அவங்களுடைய ஃபீல் அதெல்லாம் புரிய ஆரம்பிச்சது. ஸோ அவரை தருவாயில் தான் அது கூட நம்ம இப்போ ஒய்ஃப் அன்றைக்கி அப்படி தான் துடிச்சிருப்பா, எவ்வளோ பயந்துருப்பா நம்ம விட்டு போகிறதுன்றதெல்லாம் அவனுக்கு அவன் தான் கடைசியாக புரிஞ்சது. அதுதான் ஓகே. ஒரு ரெண்டு பேராவது அதை மதிக்கிறாங்களே, பொண்ணோட உணர்வு அந்த சைடு வந்து கொஞ்சம் பார்த்தாங்களேன்னப்போ சந்தோஷமாக தான் இருந்தது. இன்னுமே அது கோவமாக தான் இருக்கும். ஒரு பொண்ணாக யோசிச்சு பாருங்களேன், இருக்கும்போது மதிக்கல, அப்போ விட்டு போயிட்டு இப்போ நீ வந்து சொல்லி இப்பயும் நீ செத்து போயிட்டேன்னும் போது அது இன்னும் கோவமும் வலியும் தான் அதிகமாகும். ஆனால் ஒரு பொண்ணுக்கு அதான் அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தான்றது தான் அது காட்டுச்சு. வேறு என்ன பொண்ணு அந்த புலம்பி இன்னத்துக்கு இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு கத்தி கதறி ஏதாவது பண்ணியிருப்பாங்க. பட் இவ எல்லாத்தையும் அடக்கிட்டு இன்னும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு. இவங்கெல்லாம் வீரத்தில் ஸ்ட்ராங்னா மனசளவில் அவர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிஞ்சு எனக்கு நல்லா இருந்தது. அதேமாதிரி தோர்ஃபினும் பார்த்தீங்கன்னா மாசு எனக்கு அப்படியே ஸ்டன் ஆகிட்டேன் அந்த ஃபைட்டை பார்த்து. ஸ்னேக்கு தான் வந்து ஈக்குவலாக இருந்தாங்க ரெண்டு பேருமே ஸ்பீடு. இவன் வால் வீசுறதும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அவன் முன்னாடி வீசுறானா பின்னாடி வீசுறானே கண்டுபிடிக்க முடியல. வாலே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, குழப்பினா அது. ஏன்னா அவன் வால் பிடிக்கிற ஸ்டைலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதை டேக்கிள் பண்ணி இத்தனை வருஷம் ட்ரைனிங்கே கிடையாது. ஆனால் உழைச்சிருக்கான், வேர்வை சிந்தி விவசாயம் பண்ணியிருக்கான். அதுவே ஒரு என்ன சொல் டெய்லி ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தானே. ஸோ அதுவே உடம்பு இன்னும் முறுக்கேறி இன்னும் பலம் தான் கூட்டி இருக்கும். ஸோ அந்த விஷயம் கரெக்டாக இருந்தது, செம்மையாக இருந்தது. ஆமாம், தோர்ஃபின் ஃபைட் வந்து இப்படி பார்க்கல. கத்தி வெட்டுவான், தாவி இது பண்ண அப்படி தானே பார்த்துருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஜாக்கி சான் பார்த்த மாதிரியே இருந்தது. அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணியிருந்தான், சூப்பராக இருந்தது. எனக்கு அவங்க அப்பா ரிட்டர்ன் பார்த்த மாதிரி இருந்தது. அவங்க அப்பாவோட ஃபைட் இதுதான், கத்தியே பிடிக்காமல் அன்றைக்கி அடித்து நம்ம அஸ்கலாடோட டீமே வந்து இது பண்ணார். அதே மாதிரி திரும்ப அவருடைய ரூபத்தை திரும்ப பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. சூப்பராக இருந்தது. அதுவுமே எனக்கு ஈனார் தான் என்ன ஆச்சுன்னு தெரியல. தொத்தின்னு போனானுங்க, அவன் நிலமை என்னன்னே தெரியல. இப்போ அவனுங்க தான் வந்து இப்போ லாஸ்ட்டாக அந்த பொண்ணு பிடித்து ரிட்டன் வந்திருக்கானுங்க. ஸோ அவனை அடித்து போட்டு வந்திருக்காங்களா என்ன ஆச்சுன்னு தெரில. அது பார்ப்போம் நெக்ஸ்ட் எபிசோடில். ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.